ட்ரை ஃப்ரூட் ஷேக்குக்கு நைட்டே சோக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவில் வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா நம்ம ஷேக் போட்டு குடிச்சிக்கலாம். அப்புறமா லெமன் ரைஸ் நேற்று பண்ணது, அப்புறமா பாஸ்தா பண்ணேன், அப்புறமா எக் ஆம்லேட். பாஸ்தா பண்ணுறதுக்கு ஸ்பூனோடு சேர்ந்து பாயில் ஆகிட்டுருக்கு. ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணேன். சீஸ் எல்லாம் போட்டு ஆரிகனோலாம் போடலை, ஜஸ்ட்டு பெப்பர் அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் பவுடர் தான் போட்டேன். இது வந்துட்டு எக் ஆம்லேட்டுக்கு இந்த கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோலாம் போட்டு எக் ஆம்லேட். அது திரும்பி போடும்போது பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு. சரி ஓகே சாப்பிட்டு தானே போகிறோன்னு அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக ரெடி ஆகிட்டு போனேன். எங்களுக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டு தான். ஸோ நம்ம நேரில் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இது வந்துட்டு எங்களோட கேம்பஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளவர் எனக்கு நல்லா பிடிக்கும், ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் ரவுண்ட்ஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மெஹந்தி போட்டு டிசைன் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்